என்னை அப்படியே ஃபாலோ பண்ணு. ஐயோ போச்சே. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஷார்ட்டாக மார்க்கெட் அப்டேட் தான் அங்கே வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து எங்கிட்ட டெலிகிராமில் கேட்டிருந்தீங்க, மார்க்கெட் அப்டேட் வந்து கொடுங்க ப்ரோ, ஏதாவது வந்து இப்போ வந்து வாங்கலாமா, அப்பாத்தியான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறது. நான் ஒரு பர்டிகுலர் ட்ரேட் செட்டப் வந்து வாட்ச் பண்ணிட்டுருக்கேன், அதுவுமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். பிட்காயினாக இருக்கட்டும், எத்தீரியமாக இருக்கட்டும், இதோட டெக்னிக் அனாலிசிஸ்லாம் வந்து பார்க்கலாம். அண்ட் யூஎஸோட இண்டஸ்ட்ரீஸோட டெக்னிக் அனாலிசிஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. அண்ட் இப்போ ரீசெண்டாக அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் வராததுக்கான காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டூடியோ ரூம் செட்டப் ஒர்க் வந்து போயிட்டு வந்து இருக்குது. அதையும் தாண்டி நானும் சோம்பேறி ஆகிட்டேன். இதுதான் காரணம். நான் முடிஞ்ச அளவுக்கு அப்கமிங் டேஸில் வீடியோஸ் அப்படியே ஃப்ரீக்வெண்ட்டாக போஸ்ட் பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா. சரி, ஓகே. எப்பவும் போல் பிட்காயினோட சார்ட்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே கைஸ், இப்போது ஏன் பிடிசி இந்த அளவுக்கு நேற்று வந்து பம்ப் ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து எஃப்ஓஎம்சி மீட்டிங் வந்து இருந்ததுங்க. எப்போவுமே எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருக்கும்போது ஹையான வாலட்டிலிட்டி வந்து இருக்கும். எஃப்ஓஎம்சியாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும். எஃப்ஓஎம்சியில் அவுட்புட் என்ன வந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டடும் ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் ஒன்றா வந்து இருந்தது. 75 பிபிஎஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதே வந்து 100 பிபிஎஸ்ஸாக வந்து இருந்தால், அதாவது 1% அந்த மாதிரி வந்து ரைஸ் பண்ணுறதா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து, சிபிஐனா எவ்வளோ வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஃப்ஓஎம்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிலேட்டடான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும். ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பெக்டடும் ஆக்சுவலாக ஒன்றா இருந்தனால பயங்கரமான பம்ப் அப்படிங்கிற வந்து இருந்தது. சரி, இப்போ நம்ம இதை எப்படி ஒரு நெக்ஸ்ட்டு பிட்காயினோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ பிட்காயினோட சார்ட்டில் தான் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான டம்ப் அப்படிங்கிற வந்து இருந்ததுங்க. பேக் டு திஸ் ஸ்விங் ரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் வீக்லோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் அழகாக ஸ்வீப் பண்ணி பயங்கரமான விக் கொடுத்து மேலே வந்து போயிருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பம்ப் ஆயிருக்கு. எஃப்ஓஎம்சி அந்த பர்டிகுலர் எஃப்ஓஎம்சி மீட்டிங்க்கு அப்புறமும் டைரக்ஷன் வந்து புல்லிஷாக வந்து ரிமைன் ஆனதுனால நான் இன்னும் ஹையர் ப்ரைஸஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் இப்போதைக்கு பண்ணால் ஒரு ஷார்ட் டேர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் மட்டும்தான் வந்து பண்ணுவேன், இந்த பர்டிகுலர் வீக்லியோ இன்னும் அப்கமிங் ஃபியூ டேஸ்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா. சரி, இப்போ சப்போஸ் நான் வாங்குறதா இருந்தாலும் இல்லை லாங் பண்ணுறதா இருந்தாலும் எங்கே வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட வந்து இருக்குது. ப்ரைஸ் வந்து பயங்கரமான மூமெண்டம் அப்படிங்கிற வந்து இருந்து பயங்கரமாக பம்ப் ஆனதுனால மேபி ரீடெஸ்ட்டில் நான் வந்து லாங் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். எங்கே வந்து லாங் பண்ணுவேன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ ஆர்லி 1 hour டைம் ஃப்ரேம்க்கு வந்து போயிடுவோம். ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் இப்போது உங்களால் கிளியராக வந்து பார்க்க முடியும். ப்ரீவியஸ் டே ஹை வந்து ரிக்ளைம் பண்ண ட்ரை பண்ணியிருக்குது. 4 hourல கொஞ்சம் விக் வந்து இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, ரீடெஸ்ட் எந்த அளவில் வந்து இருக்கலாம் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியாக இந்த மண்டே ஹை வந்து வந்துடும் கைஸ். மேக்ஸிமம் வர சான்சஸ் வந்து இருக்குது. அதுக்குமே கீழே வந்து போச்சுட்டான்னா மேபி இந்த பர்டிகுலர் ரேஞ்சஸ் வந்து வர சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. நான் என்ன பண்ணுவேன்னா, மண்டே ஹை இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே வந்து என்னோடய என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ சம்திங் லைக் திஸ் அரௌண்ட் இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வர சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ எங்கே வந்து என்னோடய டார்கெட் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் வீக் ஹை, அதுவும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் ரிவர்ஸ் ஆனதுமே இங்கே தான். ஸோ இது வந்து ஸ்வீப் பண்ணுற மாதிரி என்னோடய டார்கெட் நான் வந்து வச்சு இருக்க போகிறேன். அண்டு என்னோடய ஸ்டாப் லாஸ் எங்கே வந்து இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் மண்டே மிட் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே எவ்வளோ வேணால் வந்து வச்சுக்கலாம். இதில் நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு $50 ரிஸ்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரிவார்டாக ஒரு $150 மேலே கிடைக்கும், $160 $170 வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் என்னோடய செட்டப்பாக வந்து இருக்க போகுது. மண்டே மிட் கீழே எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் சப்போஸ் 1:3 கூட வச்சுக்கலாம். உங்களோட ரிஸ்க்கு அப்படேட் எவ்வளோ வந்து செட் ஆகுது அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. சரி, இப்போ எத்தேரியமில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இருக்குது, எத்தேரியம் வந்து புல்லிஷாக இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, எத்தேரியமில் வந்து இந்த பர்டிகுலர் இது இருக்குது பார்த்தீங்களா, $1,700 அப்படிங்கிற ஒரு மேஜரான லெவலாக இருந்தது. ஒன்ஸ் அதை பிரேக் ஆகி கீழே வந்ததும் நம்ம பயங்கரமான டவுன்ஃபால் அப்படிங்கிற வந்து பார்த்தோம். நான் என்ன எத்தேரியமில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் a minute guys. ஸோ இதுதான் இப்போ எத்தேரியம் சார்ட் இப்படி தானே வந்து இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வீக்லி எஃப்இஜி வந்து இருக்குது. என்னென்ன லெவல்ஸ் நான் வந்து எத்தேரியமில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா,
$1700 இந்த பர்டிகுலர் $38 இந்த பர்டிகுலர் இதில் வந்து நான் ஷார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போதைக்கு எத்தேரியம் நான் லாங் பண்ண பார்க்கல, பிடிசி மட்டும் லாங் பண்ண வந்து பார்க்குறேன். எத்தேரியம் $1738 அந்த பர்டிகுலர் இது ப்ரைஸிங் வந்து இருக்குது பார்த்தீங்களா. அதுலேருந்து நான் வந்து ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வந்து பார்ப்பேன். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆச்சுன்னா அந்த இடத்துல ஷார்ட் அப்படிங்கிற வந்து எடுப்பேன். டே டைம் ஃப்ரேமில் எந்த அளவில் வந்து விக் அப்படிங்கிற வந்து ஃபார்ம் ஆக சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நியர்லி ஒரு $1790 வரைக்கும் இந்த ரேஞ்சஸ் தாங்க நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த இடத்துலேருந்து எத்தேரியம் வந்து ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்குறேன். ஒன்லி இஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆனால் அது கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ FOMC மீட்டிங் இருக்கனால நான் இந்த பர்டிகுலர் ஷார்ட் பொசிஷன் க்ளோஸ் பண்ண தான் வந்து சொல்லியிருந்தேன். இது $1600 ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஒரு $1410 $420 நான் வந்து இந்த பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தேன். நிறைய ஷார்ட் பொசிஷன்ஸ் வந்து இந்த FOMCனாலே க்ளோஸ் பண்ணுற மாதிரி வந்து இருந்தது. ஸோ இதாங்க எத்தேரியம் நான் வந்து வாட்ச் பண்ணுற பர்டிகுலர் பாயிண்ட்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து S&P 500 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இது லோயர் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 4200 பாயிண்ட்ஸில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம 3600-700 பாயிண்ட்ஸ் கீழே வரைக்கும் பார்த்துருந்தோம். மேபி இந்த மூவ் எந்த அளவில் வந்து கண்டினியூ ஆகலான்னு வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த 4080 இல்லை இன்னமும் கூட ஹையராக வந்து போனால் 4180 4200 கிட்ட கூட வரைக்கும் இந்த போக சான்ஸ் வந்து இருக்குங்க. இதுதான் SPXல நான் வந்து பார்க்குறது. அந்த அளவில் கிளியராக வந்து ஃபாலோ பண்ணதுனால என்னால் இப்போ வந்து கிளியராக வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண முடியல. ஓகேங்களா. இதை தாண்டி மற்ற ஆல்காயின்ஸ் பற்றி நம்ம பெருசாக இப்போதைக்கு வந்து பார்க்க போகிறதில்ல. இதுதாங்க இப்போதைக்கு ஆகஸ்ட் மந்தில் நிறைய நியூஸஸும் வந்து வரப்போகுது. ஸோ ஆகஸ்ட் மந்த் மொத்தமாக யூனோ ரிவர்ஸ் கொடுத்து மார்க்கெட்டை மறுபடியும் கூட டம்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ட்ராப்பில் நீங்கள் வந்து மாட்டாதீங்க. மேபி இந்த ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வேணால் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் அட் யுவர் ஓன் ரிஸ்க் அண்ட் இன்ட்ரெஸ்ட். பட் அதை தாண்டி இப்போதைக்கு வாங்கலான்னா பம்ப் ஆயிடுச்சுன்னு வாங்குறது வந்து ரொம்ப இது தாங்க. ஏன்னா அப்கமிங் ஆகஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக ஈவெண்ட்ஸ் வந்து இருக்கும். டக்குன்னு யூனோ ரிவர்ஸாக கூட வந்து மாற்றி விட்ருவாங்க. இது வந்து பாட்டம் வந்து ஆப்வியஸாக வந்து கிடையாதுங்க. ஏன் அப்படின்னு வந்து நிறைய வீடியோஸில் நானுமே வந்து சொல்லியிருக்கேன். டெலிகிராமில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் என்ன ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், யூ guys to another video. Until then, CKT is signing off. Bye bye.